ஒருபோதும் ஒழியாது என்று சொன்னவர் இங்கே யோவான் 8:51 சொல்கிறார், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள். ஆம், இந்த வார்த்தைகள் நம்முடைய பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கிற வார்த்தைகள். இரண்டாம் மரணம் என்பது கிடையாது. அப்படி என்ன இந்த வார்த்தைகள், இந்த பைபிள் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு, எந்த கிறிஸ்தவம் பார்த்தாலும் இந்த பைபிள் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இந்த பைபிளை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, பைபிள் பேக்கில் போட்டுட்டு இருப்பாங்க, பைபிள் ரோட்டுக்கு போகிறாங்க, பைபிள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, பைபிள் எல்லா ஆலயங்களுக்கு எல்லாம் பைபிள் இருக்கு. அப்படி என்ன இந்த பைபிளில் இருக்குது? பிரியமானவர்களே, இந்த பைபிளை குறித்து செப்பனியால் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பொன்னும் வெள்ளியும் உன்னை காப்பாற்றாது. பொன்னும் வெள்ளியும் உன்னை காப்பாற்றா, நிறைய வார்த்தைகள் உன்னை காப்பாற்றும். திருப்பாடல்கள் 119, 105 சொல்கிறது, என் கால்களுக்கு உன் வார்த்தையே தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது என்று. ஆம், இந்த இறை வார்த்தை, குறிப்பாக இந்த இறை வார்த்தைகளை, இந்த திருவிவிலியத்தை அழித்து போட வேண்டும், இந்த திருவிவிலியத்தை கிழித்து போட வேண்டும், இதை எரித்து போட வேண்டும், இதை அழிக்க எந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பைபிள் யார் கைக்கும் போகக்கூடாது என்று சொல்லி எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ அதிகாரிகள், எத்தனை பேர் முயற்சி எடுத்தார்கள். அவர்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி விட்டதை தவிர இந்த வேதம் தோல்வி வரவில்லை. ஒரே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரே இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை. யோவான் 1 சொல்கிறது, வார்த்தை மனித அவதாரம் எடுத்தார், வார்த்தை மனுஷனாக வந்தார், வார்த்தை மனுஷனாக பிறந்தார் என்று. அந்த ஒரு இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே வார்த்தை இந்த உலகத்திற்கு வந்தது. இன்று உலகத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு என்று தெரியுமா? 700 கோடிக்கு சற்று அதிகம், 710, 720 கோடி என்று வைத்துக் கொள்வோம். அதில் நாம் இந்தியாவில் 120 கோடி, சைனாவில் 130 கோடி, உலகம் முழுவதும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 700 கோடி. இந்த 700 கோடி மக்களிலே இன்று 200 கோடி மேல், 250 கோடிக்கு கிட்ட 250 கோடி மக்கள் இன்று கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இந்த ஒரே ஒரு புத்தகம், இந்த ஒரே ஒரு பைபிள் 250 கோடி ஆத்துமாக்களை அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா! அதனால்தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், ஒருவன் இந்த புத்தகத்தை திறந்தால், இந்த விவிலியத்தை, இந்த வேதத்தை திறந்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய இதயத்தை நீ திறக்கிறாய். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவனுடைய இதயத்தை நீ திறக்கிறாய். எத்தனை ராஜாக்கள், எத்தனை அதிகாரிகள், எத்தனை முதல்வர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள் இந்த இறை வார்த்தைகளை அழிக்க வேண்டும், இந்த இயேசுவை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி எத்தனை பேருடைய வாய்கள் அடைக்கப்பட்டது, எத்தனுடைய கண்கள் நோண்டப்பட்டது, எத்தனுடைய பேர் இதயத்தில் ஈட்டியால் குத்தினார்கள், எத்தனை பேர் கல்லால் அடித்து சாகடித்தார்கள், எத்தனை பேர் அவர்கள் சித்திரவதை செய்தார்கள் தெரியுமா? ஒன்று, இந்த இறை வார்த்தைகளை போதிக்க கூடாது என்று ஆணித்தரமாய் வைராக்கியமாய் சுற்றித் திரிந்த ஒரு மனிதனை நாம் இந்த வேதத்தில், திருவிவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்தான் சவுல், பவுலாக மாறியவர். இயேசு கிறிஸ்துவனுடைய நெறிகளை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் சொன்னாலும் அவர்களை நான் வெட்டுவேன், அவர்களை கொண்டு நான் சிறையில் அடைப்பேன், அவர்களை நான் வீழ்த்துவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு வைராக்கியத்தோடு சுற்றி போனவன் தான் இந்த பவுல். என்ன ஆனது தெரியுமா? இந்த வார்த்தை அவனை தொட்டது. சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? ஒரே வார்த்தை அந்த காதுகளுக்குள் விழுந்ததுமே அவன் மனமாற்றம் அடைகிறான். ஒரே ஒரு வார்த்தை. அவன் சொல்கிறார், நான் சகலத்தையும் படித்து சகல வித்தைகளையும் கற்று கை தேர்ந்தவனாய் நான் இருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், வேதத்தில் இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்கிறான். அப்படி எல்லாம் தெரிந்தவன் இயேசுவை அறியாதவன் இருந்தான். இயேசுவை அறிந்து கொள்ளுகிறவர்களையும் சாகடிப்பேன் என்று சொல்லி தெரிந்து கொண்டவனாக இருந்தான். ஆனால் என்ன ஆனது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரே வார்த்தை அவனை பிடித்தது, அவனை மனமாற்றியது, அவனை அழிவிலிருந்து மீட்டது, பரிசுத்த பரலோக ராஜ்யம் கொண்டு போனது மட்டுமல்ல, அவர் இந்த புத்தகத்திலே எத்தனையோ பக்கங்கள், எத்தனையோ கடிதங்கள், நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார் என்றால் அவர் அதை ரசித்திருக்கிறார். ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்பதை நீ ருசித்துப்பார். சும்மா இறை வார்த்தைகளை சும்மா படிக்கிறதுனால ஒன்றும் இல்லை, இறை வார்த்தைகளை சும்மா தியானிக்கிறதுனால ஒன்றும் இல்லை. இறை வார்த்தையின்படி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
நான் 2004 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 2004 செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு, இந்த வீட்டில் தான் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு நான் கீழே இருந்தேன். அப்போ என் மனைவியை நான் பயங்கரமாக அடிப்பேன். என் பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள், 95 ஒரு பையன் பிறந்தான், 98 ஒரு பொண்ணு பிறந்தது. 2 பேருமே இப்போ பாடினது நீங்கள் பார்த்தீங்களா, என்னுடைய பொண்ணு என்னுடைய பையன் 2 பேர் தான் பாடினாங்க. ஏற்கனவே அன்பு என்ற தலைப்பில் இருக்கிற கேசட்டில் என் பையன் பாடினான், இந்த கேசட்டில் என் பொண்ணு பாடியிருக்கு. அந்த ஆறுதலே, இந்த இறைவார்த்தை என்ற பாடலை கூட பாடியிருக்கிறாங்க அவங்க. அப்போ இவங்க சின்ன பசங்க, என்னை கண்டா பயப்படுவாங்க, பயந்து போய் கட்டில் கீழே ஒழிஞ்சிக்குவாங்க அவங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் குடிச்சிட்டு வரும்போது பிரச்சனைகள், என் மனைவி இந்த இறை வார்த்தைகளை படித்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. இந்த பைபிளை படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பைபிள்கள் படிக்க 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 அவருக்கு அப்போ ஒன்றும் தெரியாது. கிட்டத்தட்ட நான் 93 கல்யாணம் ஆச்சு. 2004 கிட்டத்தட்ட 11 வருஷமாக அந்த அம்மா அந்த வேதத்தை படிக்கிறாங்க, எல்லாமே இயேசுவை ஜெபிக்கிறாங்க, என் விண்ணப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இறை வார்த்தையின்படி வாழணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் மாறவே இல்லை. குடிக்கிறதும், கண்ட வாழ்க்கை, ஊதாரித்தனமான வாழ்க்கை, வேசித்தனமான வாழ்க்கை, சூதாடுறது, குடிக்கிறது, ரவுடித்தனம் பண்ணுறது, அடிக்கிறது, இப்படியாக ஒரு பொல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் 2004ஆம் ஆண்டு யதார்த்தமாக, எதிர்பாராத விதமாக இந்த பைபிளில் நான் ஒரு சின்ன விபத்து நிமித்தம் நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருந்தபொழுது, மருத்துவமனையில் இருந்தபொழுது இந்த வரை வார்த்தைகளை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தார்கள். அதிலே படைப்பு, இறப்பு, மீட்பு, பாவத்திலிருந்து மன்னிப்பு அப்படின்னு வெறும் பூவாக இருந்தது. படைப்பு, மன்னிப்பு, ரட்சிப்பு, மன்னிப்பு என்று எல்லாம் பூவாக போட்டு வச்சுருந்தாங்க. அது என்னதான் நினச்சி அந்த பூவை என் கையில் கொடுத்தாங்களோ, இன்று மனம் வீசக்கூடிய ஒரு பூவாய், மனம் வீசக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எனக்கு இது கொடுத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நான் அப்படி இல்லை. இந்த வேதத்தை நான், பைபிளை நான் என் கையில் எடுத்து அந்த பொல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, சரி நாமும் நல்லவனாக வாழ முயற்சி செய்வோம் என்று அந்த புத்தகத்தை எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ பைபிள் இல்லை, பைபிளை குறித்து ஏதோ எழுதிய ஒரு புத்தகத்தை தான் கொடுத்தார்கள். எழுதின உடனே எனக்கு ஒரு சந்தோஷம். அவங்க சொன்னாங்க, இது நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களை சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னதுமே, நான் பைபிள் படித்து பரவாயில்ல, என் மனைவியோடு சேர்ந்து நம்ம பிள்ளைகளோடு சேர்ந்து நம்ம இருக்கலாம் அப்படின்னு ஒரு சும்மா நாடகம் ஆடலாம் என்றதான் அந்த வேதத்தையே நான் கையில் எடுத்தேன். அல்லேலூயா. சும்மா நாடகத்திற்காகத்தான் அந்த பைபிளை நான் கையில் எடுத்தேன். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? வீட்டுக்குள்ளே வந்தேன். வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நல்லா, இனிமேல் எல்லாம் குடிக்க மாட்டாம்மா, இனிமேல் அடிக்க மாட்டான், இனிமேல் தண்ணி அடிக்க மாட்டான், ரவுடித்தனம் பண்ண மாட்டான், நீ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவ சொன்னாங்க. எப்படி நம்புறதுன்னாங்க வீட்டில். அது சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருப்பேங்கன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து வீட்டில் விட்டு போனார். அல்லேலூயா. தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறேன், நம்ம அடிச்சுட்டே இருக்கிறேன், எல்லாமே இருக்கிற ரவுடித்தனம் இருக்குது. ஆனால் பைபிள் கையில் கொடுத்துட்டு பைபிள் வச்சுட்டு இருக்கிறேன். வீட்டில் போய் உட்கார்ந்தேன். பைபிள் வந்ததுமே வீட்டுக்குள்ளே நாடகம் ஆட ஆரம்பித்தேன். பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். பார்த்தாங்க மனைவி, ஆகா பைபிள் படிக்கிறாங்க, இனி பரவாயில்லை, ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கலாம் போல இருக்குன்னு. பசங்க டேடின்னு வந்தாங்க, நிம்மதியாக இருக்கலாம் போல நினச்சாங்க. நான் உள்ளுக்குள்ளே நாடகம் ஆட ஆரம்பித்தேன். இதை படிக்கிற மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு ஒரு என்னமோ நல்லவனை போன காட்டிக்கினான்னு காட்டிக்கிட்டேன். நான் கடைசியில் உண்மையில் என்ன சொல்லுவேன், இந்த பைபிளை நாடகமாக தான் எடுத்தேன். நாடகமாக ஒரு மேடையில் நடிக்கலாம், இந்த பைபிள் எடுத்து நடித்து தான் பார்க்கலாமே என்ன தான் பைபிள் எடுத்தேன். ஆனால் அந்த பைபிளே என்ன மாற்றிடுச்சியா. அல்லேலூயா. இன்றைக்கு 10 ஆண்டுகள் இந்த ஊழியம் நான் செய்கிறேன்னா யதார்த்தமாக, அதாவது நான் நாடகமாக அது என்ன நினைச்சேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இயேசுசாமி மட்டும் ஒன்னே ஒன்று நினைச்சார், நீ எதை நினைக்கிறாயோ என்று தெரியல, என்னுடைய வார்த்தைகளை நீ தொட்டு விட்டாய். அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீ தொட்டு விட்டாய், இனி உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி என்னை பற்றி பிடித்து கொண்டார். இந்த 10 ஆண்டுகள் என்னை உயர்த்தினார். ஒன்றுமில்லாமல், வீடு இல்லாமல் இருந்தேன். எந்த வீட்டுக்குள் போனாலும் எனக்கு பிரச்சனைகள் இருந்தது. எந்த வீட்டுக்குள் போனால் ஏன் அவனை கொண்டு வந்தாய், கூப்பிட்டு வந்தேன், திட்டுறதுமா அப்படி இருந்தது. ஆனால் இன்று அநேகர் நான் வீட்டுக்குள் வந்து அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால் இந்த வார்த்தைகள் என்னை மாற்றியது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் வழியாய் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறை வார்த்தைகள் நம் கால்களுக்கு தீபமாகவும் நம்முடைய வழிக்கு வெளிச்சமாகவும் இருந்து நம்ம எப்பொழுதுமே உயர்த்துகின்ற ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. சும்மா நாடகமாக தாங்க படித்தேன். உண்மையிலே சொல்ல வரேன், இதுவரை என் சாட்சியில் இந்த வார்த்தையை நான் இதுவரை யாருக்கிட்ட கொடுக்கல. இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். நான் எதுக்கு இந்த வார்த்தை எடுத்தேன்னா, சும்மா ஏதோ வீட்டுக்குள்ளே போவோம், ஏதோ 4 பேர் பார்த்து பரவாயில்ல அவன் திருந்துட்டான் சொல்லணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சும்மா சொல்லணும்னு நான் நினச்சேன். சும்மா என்றதுவே என் ஆண்டவர்
கப்பன் என்று பிடித்து கொண்டார். பார்த்தீர்களா? ஒரு இமைப்பொழுது கூட தூங்காமல் விழித்து கொண்டு நம்மையே பராமரித்து கொண்டு நம்மை பாதுகாப்பிலே அவர் வைக்க வேண்டும் என்று நமக்காக ஏங்கி தவிக்கிற இதயமாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இதயம் இருக்கிறது. அல்லேலூயா! இன்று இந்த இயேசுவிற்குள் நீ வர வேண்டும். இயேசுனுடைய வார்த்தைகள் இதோ பற்றி எரிகிற நெருப்பாய், பற்றி எரிகிற அக்னியாய் நமக்குள் வந்திருக்கிறது. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன் வீட்டிலும் குழப்பங்கள் இருக்கலாம், உன் இதயத்திலும் குழப்பங்கள் இருக்கலாம். இப்போ சாட்சியில் நீங்கள் கேட்டீர்கள், அநேகரை மாற்றிய வார்த்தைகள், அநேகர் அழிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த இறை வார்த்தைகள் யாராலும் அழிக்க முடியவில்லை. 2000 ஆண்டுகளாய் வெற்றி நடை போட்டு கொண்டு வருகிறது. இன்று உலகத்திலே இருக்கிற புத்தகங்களிலேயே கோடிக்கணக்கான புத்தகங்கள் அச்சிடப்பட்டு விற்பனையாகி கொண்டிருக்கிற ஒரே புத்தகம் இந்த இறை வார்த்தைகள். இந்த இறை வார்த்தைகளை படிப்போம், இந்த இறை வார்த்தைகளின்படி வாழ்வோம். யோவான் 15:7 சொன்னது போல, நீ என்னிலும் என் வார்த்தைகள் உனக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீ விரும்பி கேட்பது எதுவோ அது உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படி நாம் இந்த நாள் இந்த செய்தியை கேட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது. ஒன்று மட்டுமல்ல, மத்தேயு 24 சொல்கிறது, இந்த வார்த்தைகள் தான் இறுதி நாட்களிலே நமக்கு தீர்ப்பு கொடுக்க போகிற வார்த்தைகள். இந்த இறை வார்த்தைகள் தான் இறுதி நாட்களிலே நமக்கு நியாயம் தீர்க்கிற வார்த்தைகள். ஆம், உன்னை வலப்பக்கமும் இடப்பக்கமும் கூட்டி சேர்க்கிற வார்த்தைகள் இந்த இறை வார்த்தைகள் தான். நீ வலது பக்கமா அல்லது இடது பக்கமா? சிந்தித்து பார். வலது பக்கம் என்றால் செம்மறியாடு, இடது பக்கம் என்றால் வெள்ளாடு. செம்மறியாடு என்றால் வலது பக்கம் பரலோக ராஜ்யம், இடது பக்கம் வெள்ளாடு என்றால் நரகம். நரகத்திற்காக நாம் படைக்கப்பட்டவர்கள் அல்ல, நரகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள் நாம், நரகத்தை அழிக்க பிறந்தவர்கள் நாம், நரகத்திற்கு ஒரு ஆத்துமா கூட போகாமல் பாதுகாப்பை கொடுக்க பிறந்தவர்கள் நாம். நீ விலையேற பெற்றவன் என்னுடைய பார்வையிலே, நீ விலையேற பெற்றவன் என்னுடைய பார்வையிலே. மகனே, மகளே, நீ வா என்று என் ஆண்டவர் உன்னை நோக்கி கூப்பிடுகிறார். என்னை நோக்கி கூப்பிட்டவர் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று இந்த வார்த்தைகள் சொல்கிறது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்கிறது. இந்த இறை வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு மணிமுடியாக இருக்கட்டும், உன் வாழ்க்கைக்கு கிரீடமாக இருக்கட்டும். நீ போட்டுக்கொண்டிருக்கிற இந்த வஸ்திரங்களாய் மாறட்டும். உன்னை முன்னும் பின்னும் வழிநடத்துகிற வார்த்தைகளாயிருந்து உன் மேல் அக்கறை கொண்டு உன்னை பரலோக ராஜ்யம் சேரும் மட்டும் உன்னை கைவிடாத வார்த்தைகளாயிருப்பதனால் இந்த வார்த்தைகளை நீ பற்றிக்கொள். இறை வார்த்தைகளை படி, இறை வார்த்தைகளை படி படி படி. இறை வார்த்தைகளை படிக்க படிக்க, இறை வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க பரலோக ராஜ்யத்தின் கதவுகள் உனக்கு திறக்கப்படும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள், அந்த சாவியே உன் கைக்கு வந்து சேரும். அல்லேலூயா! ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோமா? நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தின் ஊற்றான நண்பு ஆண்டவரே, இந்த அழகான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்டோம் சுவாமி. உடைய வார்த்தைகள் எங்கள் கால்களுக்கு தீபமாகவும் நாங்கள் போகிற வழியெங்கும் வெளிச்சமாகவும் இருக்கும் என்று இந்த வார்த்தைகள் வழியாய் மோடு பேசியதற்காய் நன்றி சுவாமி. குறிப்பாக இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே எங்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட ஆண்டவரே, எங்கள் தாயின் கர்ப்பத்திலிருந்து இது நாள் வரை செய்த எல்லா பாவங்களுக்காகவும் மனம் வருந்துகிறேன் அப்பா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் அப்பா. கேளுங்க, மன்னிக்கிற தெய்வனோடு கூட இருக்கிறார். இறை வார்த்தைகளை விதையாய் விதைத்து கொண்டிருக்கிறார். மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கற்றுக்கொள்ளுங்க. ஆமாண்டவரே, மன்னிக்க சொல்லி கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், மன்னியும் சுவாமி. மேலும் சரீரத்திலே உடல் சுகவீனம் இல்லாமல் நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடும் சுவாமி. எல்லா நோய்களிலிருந்தும் இயேசுவின் பெயராலே இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, இயேசுனுடைய வார்த்தைகளுடைய சிரசிலே அபிஷேகமாய் ஊற்றுகிறேன். இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, அன்பு பிள்ளைகளே, என் தேவன் சுகம் உங்களுக்கு கடந்து வரட்டும். அநேக நோயாளிகளை சுகப்படுத்திய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். அநேக பாவக்கட்டுகளை உடைத்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். இந்த நேரத்தில் உனக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். அசுத்தாவிகள் உன் வீட்டை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அசுத்த சக்திகள் உன் சரீரத்தை வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
என்னிலும் என் வார்த்தைகள் உனக்குள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பி கேட்பது எதுவோ அது கிடைக்கும் என்று சொன்ன வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். மகளே, மகனே, உன் இதயத்தை தேர என் வார்த்தைகள் உனக்குள் அனுப்புகிறேன். என் வார்த்தைகளை வைத்து உன்னை நான் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். என் வார்த்தைகளை வைத்து உன்னை நான் அபிஷேகம் செய்ய போகிறேன். என் வார்த்தைகள் உனக்கு நன்மை செய்யும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் வழியாய் என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன்னையும் உன் குடும்பத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் என் ஆண்டவர் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அபிஷேகத்தை கொடுத்து பரிசுத்தாவியினால் அபிஷேகம் செய்யும்படியாய் இயேசுவின் விலையேற பெற்ற வார்த்தைகளினாலே இந்த திருவிவிலியத்தை கொண்டு ஆசீர்வதித்து ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறேன் என் அன்பு பிதாவே. ஆமேன். சகோதரர் அவர்கள் சபை பாகுபாடின்றி அனைத்து சபைகளிலும் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் சபையிலும் செய்தி கொடுக்க வேண்டுமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இறைவார்த்தை தியான இல்லத்தின் உபவாச ஜெப கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 3 மணி வரை. அமாவாசை ஜெப கூட்டம் இரவு 10 மணி முதல் 2 மணி வரை தியான இல்லத்தில் நடைபெறும். இறைவார்த்தை தியான இல்லம் சண்முக பத்மாவதி நகர், ஒண்டிக்குப்பம், மணவாள நகர், திருவள்ளூர் மாவட்டம் 602002. ஜெப உதவிக்கு 944 30666781 மற்றும் 944 4429 120.